நாமத்துக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாக. அவருடைய சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பெரிய சத்தியத்தை கேட்கிறவன் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு எண்ணத்தோடு அவருடைய வார்த்தை கேட்டவன் என்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் இருப்பதனாலே நான் உங்களோடு அவருடைய வார்த்தையை பேச கடமைப்பட்டுள்ளேன். நாம் கண்டதையும் கேட்டதையும் கண்டிப்பாக சாட்சியாக அவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாய கடமை. என்னென்றால் பரிசுத்த யோவான் 1 யோவான் 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 1 வசனம். யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதை அப்போஸ்தலனாகிய யோவான் வார்த்தையாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இந்த 12 பேரில் ஒருவராகிய பரிசுத்த யோவான் என்பவர் அவரை குறித்து சாட்சியாக எழுதியிருக்கிற இந்த யோவான் 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 1 வசனம். அவரை குறித்து அவர் யோவான் கர்த்தராகிய இயேசுவோடு இருந்த சீஷர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய அனுபவத்தோடு அவரோடு இருந்த நாட்கள் 33 வருஷம். அந்த 33 வருஷத்தில் அவரை பற்றி என்ன கண்டார்கள், என்ன பார்த்தார்கள் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார். ஆதி முதல் இருந்ததும் இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன நோக்கி பார்த்ததும் அவர் என்னெல்லாம் செய்தார், அவருடைய காரியங்கள் என்ன என்று அவரோடு இருந்தவர்களால் தான் இதையெல்லாம் சொல்ல முடியும், எழுத முடியும். அவரை நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளில் தொட்டமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே போல இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் தேவன் மாம்சத்தோடு உலகத்தில் இருந்த நாட்களுக்கு ஒத்த நாள் இன்றைக்கும் அதே நாள் பூமிக்கு வந்திருக்கிறது என்று நான் விசுவாசிப்பேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை அவருடைய சமூகத்திலிருந்து நேரடியாக பெற்று அதை பேசுகிற ஒரு மாபெரும் மனிதன் சகோதரர் பாலிபனேஸ்வர் அவர்கள் இந்த பூமியிலே மனுஷனாய் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்கிறதில் மாற்றமில்லாத ஒரு அவருடைய சமூகத்தில் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அதை நான் அவரோடு அதிக நேரம் செலவிடுகிறதினால் அது ஆண்டவர் அவரை எந்த அளவுக்கு அவரை நடத்துகிறார், அவருடைய காரியம் அவர் மூலமாக எவ்வளவு பேசப்படுகிறது, அவருடைய நிலைமை மாம்சத்தின் பிரகாரமாக அவருடைய நிலைமை என்ன, அவருடைய காரியங்கள் என்ன என்று கொஞ்சம் யோசிக்கும் பொழுது நான் அவரோடு அதை சென்னைக்கு வேலைக்கு சென்று விடுவார். ஊருக்கு அப்பப்போ அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வருவார். அந்த சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தின காரியத்தின் வாயிலாக அவர் பேசக்கூடிய காரியத்தை அவர் பக்கத்திலிருந்து கேட்டவன், பார்த்தவன், அவருடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றிலும் கூடாலே இருந்து பார்த்தவன் என்கிற ஒரு அடிப்படையிலே தான் நான் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன எழுதினானோ அந்த வார்த்தை அது அப்பொழுது அவர்களுக்கு பொருத்தமாக இருந்தது. இப்பொழுது நாம் சத்தியத்தோடு நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது இதை நம்ம அவர் பக்கத்திலே இருந்து அவருடைய காரியங்களை எல்லாம் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. இதே போலதான் அவர் பரிசுத்த யோவானும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை பார்த்திருப்பார். அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார்.
அதாவது சகோதரர் பாலிவரசர் அவருடைய காரியத்தை அவருடைய சாட்சி சில சமயங்களில் சொல்லுவார். எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் மற்ற யாருக்கும் வரக்கூடாது, என்னுடைய எதிராளிக்கு கூட வரக்கூடாது. ஏனென்றால் அவன் உயிரோடு நிச்சயமாகவே இருக்க மாட்டான் என்பதாக அந்த ஒரு வரிகளில், அந்த ஒரே ஒரு வரியில் அவருடைய காரியத்தை, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார். எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் மற்ற யாருக்கும், என்னுடைய எதிராளி கூட வரக்கூடாது என்கிறதை ஒரு வரியில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் அவருடைய காரியத்தை பேசும் பொழுது அது இந்த உலகத்துக்கு எல்லாருமே வித்தியாசமாக கேட்கக்கூடிய வகையிலே அது ஒரு மாபெரும் காரியமாக சத்தியமாக இருக்கிறது. அதுக்கு அத்தனையும் வேதத்தில், அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் இந்த உலகத்திலே அவ்வளவு ஈஸியாக இந்த உலகத்தை கடந்து போகவில்லை. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் அவரோடு பேசி இந்த காலத்தினுடைய காரியத்தை பக்கத்தில் இருந்து கேட்டவன் பார்த்தவன் என்கிற அடிப்படை தார்மீக ஒரு 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 உண்மையான காரியம் எனக்கு உண்டு. அதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அவரால் இன்றைக்கு இந்த பூமியிலே வேதத்திலிருந்து என்னெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் அவரால் பேசப்பட்ட மகாபெரிய சத்தியம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அதை கேட்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது இந்த காலத்துக்கு அவரால் அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிறார். நான் அவரை புகழ்ந்து பேச எனக்கு விருப்பம் கிடையாது. ஏனென்றால் அவர் வேதத்தின் காரியங்களை திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சாட்சிகளை சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கு ஒத்தது மாதிரி சபை இருக்கு, இப்பொழுது அவர் சபை இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லி அவருடைய செய்தியை வேதத்தின் மூலமாக சொல்லுவார். அதை சற்று மாற்றி உலகத்துக்கு ஒத்தது மாதிரி சபை இருக்கு, சபை இல்லை என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு சபைக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி நான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பேன் என்றால் சுகமாக்கும் வரங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாம் நான் அவரால் நான் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய மனிதன். சபைக்கு ஏற்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணினால் நான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக நான் வாழ்ந்திருப்பேன். சகோதரர் பாலிவரசர் என்றால் உலகம் மெச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருந்திருப்பேன். அவ்வளவு காரியங்கள் நான் ஆண்டவருடைய அனுபவத்தில் பெற்று இந்த காலத்தினுடைய சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு மனிதனாய் அவருடைய கருத்தால் தொடப்பட்டவன் என்பதை அவர் சொல்வார். ஆனால் அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியமாக இருந்தால் அவரிடம் அடி வாங்க முடியாது. அவர் இதை வைத்து அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற வந்திருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, எல்லா சௌகரியமும் நாம் கூட வராது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்மளை பின்தொடரும். அந்த வழியில் பார்க்க போனால் அவருடைய பிரசங்கம், அவர் பெற்ற அனுபவங்கள், அவர் போதிக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் கேட்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொருடைய இருதயத்தையும் சொல்கிறது போல இருக்கும். ஏனென்றால் இதுவரையில் யாரும் பேசக்கூடாத, எல்லாராலும் மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய காரியம். அதுதான் காலம் வரும்பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை ஏற்படுத்தி பேசுகிறார். அதுதான் ஒரு உண்மையான காரியமாக இருக்கும். யோசேப்பு சொப்பனங்களை கண்டார். யோசேப்பு சொப்பனங்களை கண்டதினாலே சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவனை நாடு கடத்தினார்கள். ஏனென்றால் சொப்பனத்தை கண்டார். சொப்பனத்தை கண்டது அவன் தான், யோசேப்பு தான், மற்ற யாரும் இல்லை. அதனுடைய அழுத்தம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்கிறது யோசேப்புக்கு தெரியும். அவன் கண்டதையும் கெட்டதையும் தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதை சொல்லுகிற பொழுது தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் அவனை முற்றிலுமாக பகைத்து கண்ணில்லாத குழியிலே தூக்கி போட்டு அவனை அடுத்த தேசத்தின் ராஜாவுக்கு விலையாக விற்கப்பட்டு அவன் செத்து மடிந்து போனான் என்கிறதுக்காக ஒரு ஆட்டின் தோலை குறித்து அந்த ஆட்டின் ரத்தத்திலே தோய்த்து அதை
யாக்கோபு அது வயது சென்றவனாய் கண் பார்வை இழந்தவனாய் வயதான காலத்தில் இருந்த பொழுது அவனுடைய மகன் இப்படி இறந்து போனான். துஷ்ட மிருகங்களால் தாக்கப்பட்டு அவன் வீருண்டு மறித்து போனான் என்கிறதாக அந்த ஆட்டு துவைத்து அதனுடைய வஸ்திரத்தை கொண்டு போட்டு விடுவார்கள். அதை அவன் நம்பி விடுவான். ஐயோ என் மகனே, இப்படி உனக்கு ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்று. இறந்தால் பெத்த பிள்ளை இறந்து போனான் என்று நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். அதை அவன் நம்பிக்கொண்டான். ஆனால் ஆண்டவரால் பேசப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அது ஜீவனுள்ள ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அது கர்த்தரால் ஏற்பட்ட அது சொப்பனம், அது ஒரு பெரிய உடன்படிக்கையாக இருந்தது. காலம் வரும் பொழுது அது நிரூபிக்கப்பட்டது. இவர்கள் எல்லாரும் அது யாராகவும் இருக்கலாம், சகோதரர் கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும் பொழுது அது பரலோகத்தால் அது முத்திரிக்கப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருந்தால் அது சவாலாக நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானமும் பூமி அழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அதில் உள்ள ஒரு எழுத்து ஒரு உறுப்பு கூட அழியாது என்பதாக நாம் வேதத்தில் நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் இந்த காலத்தின் சத்தியத்தை பேசுவதற்காக சகோதரர் பாலிவுட் அவர்கள் ஆண்டவருடைய கரத்தால் தொடப்பட்ட ஒரு மாபெரும் மனிதராய் இருக்கிறார். அப்படி இருந்தால் அவருடைய வேதம் கர்த்தரால் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வேதம் அவரை சாட்சித்தால் இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷர்கள் சற்று யோசிக்க வேண்டும். அது இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியல. ஏனென்றால் அவர் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சவாலாக இந்த உலகத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட காரியத்தை, இந்த பைபிளில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை அவர் ஜீவனுள்ள மகாபுரிய தேவன் மூலமாக பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அதை பற்றி சாட்சி கொடுத்து கொண்டு வருகிறார். நான் அவரோடு நிறைய நேரம் நான் செலவு பண்ணுகிறதுனாலே அவருடைய சில காரியங்களை நான் யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதே. இந்த பூமியில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. அது பூமிக்கு ஒத்த காரியமாக இருக்கிறது. இந்த மண்ணோடு இந்த உலகம் சொர்க்கலோகமாய் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் இது சொர்க்கலோகம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து ஒருவர் சாட்சி கொடுக்க வந்திருந்தால், அது நடந்துவிட்டால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நமக்கு நிலைமை என்னாகும் என்பதை சற்று யோசித்து இந்த கடைசி நாட்களில் சகோதரர் மூலமாக பேசப்பட்ட வார்த்தை அது வேதத்தின் உயர்த்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிரூபிக்கப்பட்ட அவரால் ஏற்றப்பட்ட ஒரு பெரிய உடன்படிக்கையின் சாட்சியாக இருந்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அது அப்படியே நிறைவேறும். யோசேப்பு சொப்பனங்களை கண்டு எப்படி எகிப்திலே பார்வோன் ராஜாவினிடத்தில் போய் அவன் அரண்மனை அவன் ராஜ்யபாரத்துக்கு எப்படி அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்டு இந்த அவனை விரோதித்த அவருடைய சகோதரர்கள் தாய் தகப்பன் எல்லாரும் அவருடைய காலநிலையில் போய் சரணடைந்தது அது உண்மையானால் இந்த கடைசி நாட்களிலும் கூட மாபெரும் வார்த்தை சகோதரர்கள் கடந்து வந்திருக்கிறது என்பதை நான் பக்கத்திலே இருந்து அதை பார்த்தவன் என்கிற ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அழகையின் ஆசையும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அழகையின் ஆசையும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அந்த வானமோ அகில பூமியோ, அந்த வானமோ அகில பூமியோ வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே, வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே. சித்தம் இயேசுவே
பாண்டமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உற்றார் உறவினர் மற்றுள்ளோர் யாவரோ அருள வைத்தன்னை மெருள விரட்டினோ உற்றார் உறவினர் மற்றுள்ளோர் யாவரோ மருள வைத்தன்னை மெருள விரட்டினோ அருளேய தாவரா ஆண்டவரே கரா அருளேய தாவரா ஆண்டவரே கரா அனைத்து எடுத்து தான் அண்டையில் சேர்க்குமே அனைத்து எடுத்து தான் அண்டையில் சேர்க்குமே உன் சித்தம் இயேசுவே நானோர் மண் பாண்டவே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உயர்வான கல்வியோ உத்தியோக பட்டமோ உலகத்தின் ஞானமோ என்னோடு சேருமோ உயர்வான கல்வியோ உத்தியோக பட்டமோ உலகத்தின் ஞானமோ என்னோடு சேருமோ மரணத்தின் கூடவே மறைந்தே போய்விடும் மரணத்தின் கூடவே மறைந்தே போய்விடும் என்னோடு சேர்வதோ கிருபையும் இரக்கமே என்னோடு சேர்வதோ கிருபையும் இரக்கமே உம் சித்தம் இயேசுவே நான் ஒருவன் பாண்டவே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே தலைவீன பாவினான் சுகவீர தேகினான் உலகத்தின் மாயையில் அமிழ்ந்தழியாமல் பலவீன பாவினான் சுகவீர தேகினான் உலகத்தின் மாயையில் அமிழ்ந்தழியாமல் உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவே என் இயேசு தெய்வமே என்னை நடத்துவே என் இயேசு தெய்வமே உம் சித்தம் இயேசுவே நான் ஒரு மண் பாண்டவே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்திரம் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலே ஜீவனோடு சுகத்தோடு வரத்தோடு என்று வைத்து உங்களுடைய விலையேறப்பட்ட நாமத்தை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தகுதியற்ற எங்களையும் தகுதியுள்ளவராக மாற்றி அடர் உச்ச தளர்ந்து உள்ளங்கால ரத்தத்தார்களை கழுவி உங்களுடைய விலையேறப்பட்ட சத்தத்தை பூமிக்கு அனுப்பி அதை காண அதை கேட்க ஆண்டவரே இதை பேச எங்களுக்கு தருணத்தை கொடுத்ததுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பூமியில இந்த கால் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த பூமியில போட்ட மெய்யான கொடாட்டத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தேவ ரகசியம் நிறைவேறுகிற காலத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சிருஷ்டி சுவாதனமடைய போற காலத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆட்டுக்குள்ள மனிதர் ஆயத்தமான கிருமிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த உலகமானது நியாயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் காணப்பட்டதில் அதி சீக்கிரம் அழிய போவதற்காக கொண்டாடு கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த உலகத்திலும் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைக்காதபடிக்கு தேவன் குற்றமாய் வேறு வந்து எடுத்து இந்த கருத்தில் வைத்துக் கொண்ட கிருமிக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த சத்தமானது எங்கெல்லாம் செல்கிறதோ ஆண்டவரே அங்கெல்லாம் உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ யார் என்று முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை சந்ததியும் அத்தனை வித்துகளும் கர்த்தாவே பற்றிக் கொள்ளத்தக்கதாக இந்த கடைசி வெளிச்சமும் இந்த காலத்தின் சத்தியமும் அவரை பற்றிக் கொள்வதாக கர்த்தாவே ஓ தேவனுடைய வல்லமை உம்முடைய வித்துகள் இழுத்துக் கொள்வதாக ஆண்டவரே நீ முன் நின்று பேசுகிற சத்தமானது விருதாவாய் உம்மிடத்தில் வாருங்கள் அறிந்துகிற கர்த்தாவே பற்றி சொல்லிருக்கிறோம் ஐயா அப்பிரதிரமான வேலைக்கார கூலிக்காரையா ஒன்றுமில்லாத ஆண்டவரே பரதேசி உம்முடைய மாத்திரம் நம்பி நிற்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்தோடு பேசும் நடத்தும் உணர்த்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த கால வேளையில கர்த்தரை துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் புண்ணியத்திற்காய் அந்த ஆண்டவருக்கு
மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகா உன்னதமான ஒரு காரியத்தை பெற்றுக் கொடுத்ததாக தேவன் கொடுத்த கிருபைக்காய் இறக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான சகோதரன் அண்ணன் பேசுறது போல அது அவருடைய சாட்சி, கண்டதையும் கேட்டதையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு சாட்சி உண்டு. அதாவது நான் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் சில பாடத்தை படித்தேன். அவரது வேதத்தில் சொல்லிக் கொடுத்தார். அதை சொல்வதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். அதுதான் என்னோட தகுதி. நான் ஒரு பாஸ்டர், போதகை, போஸ்ட்ல எனக்கு வேண்டாம். எனக்கு பள்ளிக்கூடமே இல்லை, அப்போ இதுக்கு போஸ்ட். அதனால எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அது கர்த்தருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவன், அவ்வளோதான். ஸோ அது வேதத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை சொல்வதற்கு அல்லாமல் வேற ஒன்று நமக்கு சொல்வதற்கு இந்த பூமியில நாங்கள் வரல. அடுத்து இந்த உலக பிரகாரமா பெரிய ஜனத்தை கொட்டி சபையை கட்டி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா தேவன் அதை அனுமதிக்கல. இன்னைக்கும் ஒண்ணுதான். அதாவது அவர் சொன்னதை கொஞ்சம் மாற்றி உலக பிரகாரமா நடிச்சு ஆங்கிலத்தில் பேசி லார்ட் அப்படின்ட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பணம் தான், மரியாதை தான், எல்லாருமே சொல்லுவாங்க. கர்த்தருடைய விலையேறப்பட்ட மாறாத பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகமானது வேதத்துல வாசிக்கிறோம், அது அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது உலகத்துடைய முடிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் மிகுந்த கவனமாய், ஜாக்கிரதையாய் தேவனுடைய வசனத்தின்படி வாழும்படி நாங்கள் பட்சமாய் வேண்டிக் கொள்கிறோம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, உலகம் எங்கும் இந்த நல்ல நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த அந்த ஈஸ்டர் பண்டிகையை உலகமெங்கும் பேஸ் மட்டும் கிளியரா தெரியல. அதாவது இந்த கடைசி காலத்துல தேவன் நமக்கு மகா உன்னதமான ராஜரீகமான இந்த ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தைகளை பார்க்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக கற்றுக் கொடுத்த மகா உன்னதமான காரியத்துக்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். லைட்டா பண்ணுவோம். அந்த நாடும் நெருங்கிடுதே. கொஞ்சம் வரணும். சில சமயத்தில் கொஞ்சம் நாள் மாதிரி. ஆகவே இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகா உன்னதமான ராஜரீகமான காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று ராத்திரி முக்கியமான நம்ம பாடத்தை பார்த்தோம். அது என்னவென்றால், அதாவது crucified Jesus, resurrected Jesus, அதாவது கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, இதை நம்ம ராத்திரி பார்த்தோம். அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதாவது அந்த 40 நாள் சுற்றி உலாவின அந்த இயேசு கிறிஸ்துடைய சாய், இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் நேற்று இரவில் கூடுமான வரைக்கும் நம்ம பேசணும். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரே ஒரு வசனத்தை மத்தியில் அழுத்தமாக வாசித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை மத்தியிலே வேத வசனத்தின்படி பேசி முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. இப்ப கவனமா படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், நேற்று வாசித்த அதே வசனம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2 வாசித்த அதே வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம்
24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படி. அவர்களில் ஒருவனாகிய கிலோப்பா என்பவன் பிரயோஜனமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதவனுக்கு நீர் அறியராயிருக்கிறீரோ என்றால் 15ஆம் வசனம் முக்கியம். 24:50. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் பேசிட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். இந்த ஒரு வசனத்தை தான் அடுத்தமா நான் பேசணும்னு விரும்புறேன். லூக் சாப்டர் 24, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரைட்டா? And it came to pass that while they coming together and reasoned, Jesus himself drew near and went with them. அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காலடி தடம், that is called second footprint in the earth. அதாவது அவர் கல்வாரி சிலுவைக்கு முன்னால அரிமத்தாவுடைய யோசேப்பால கல்லறைக்குள்ள வைக்கப்படும் முன்னால நடந்த காலடி தடத்திற்கும் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த பிறகு அவன் இன்றைக்கு நடந்து போகிற காலடி தடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூமியில நடந்து போனார்? அந்த காலடி தடத்துடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை குறித்து நாம ரொம்ப தெளிவாய் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னா the first footprint and the second footprint and the final footprint. ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். முதலாவது காலடி தடம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுடுங்க. இது போட்டுட்டோம் அப்படின்னா அதுல கீழே வந்து முதலாவது காலடி தடம், சைடுல போட்டீங்கன்னா இரண்டாவது காலடி தடம். அந்த இன்னொரு இடத்துல ஒரு ஆரோ போட்டு நாம் காண்கின்ற காலடி தடம், the first footprint and the second footprint and the third footprint. இப்போ இந்த முதலாவது காலடி தடம் நம்ம நேத்து பேசி முடிச்சிட்டோம். அது எப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போகும் முன்னால கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் நடந்த அந்த காலடி தடங்கள், அதாவது லாசருவை எழுப்புவதற்கு நடந்து போனார், பிரசங்கனை நடந்து போனார், அதாவது எரிகோ எல்லா அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்பிரிண்ட், அந்த முதலாவது காலடி தடத்திலே ஒரு 7 காரியம் முடிந்து விட்டது. இன்னைக்கு the second footprint, இதுல ஒரு 7 காரியம் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த காலடி தடத்தோடு இணைவதற்காக தேவன் இன்னொரு காலை இந்த பூமியிலே அனுப்பணும். அது இந்த காலத்தோடு இணையணும். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. சோ இந்த 3 காரியத்தையும் தெளிவா பேசி முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டு வராங்க. நல்லா தெளிவா பேசணும். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 56 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது Matthew chapter 27 the verse 51. Yesterday also I spoke to you about that message. Matthew chapter 27 the verse 51. Quick. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 56 வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கிழிந்ததா, பூமியில் அதிர்ந்தது, அதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஏன் அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாபிரதர் ஆசாரியர் ரத்தத்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மகா பரிசுத்தக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, அந்த கிருபாசனம், அந்த கேருபீன்கள் மறைக்கப்பட்ட எல்லாமே பிரகாசத்துல பாவி கண்ணுக்கு தெளிவாய் தெரிய கண்டேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் மகாபிரதர் ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளவே பாப்பான். But today because of the screen has been torn out, அந்த திரை கிழிக்கப்பட்டபடினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியானது பிரகாசத்துல பாவி கண்ணுக்கு தெளிவாக இருக்கிறது. பாவி சொல்றான், நான் உடன்படிக்கை பெட்டியை காண்கிறேன், கிருபாசனத்தை காண்கிறேன், மகாபிரதர் ஆசாரியர் கண்டதை நான் காண்கிறேன் அப்படிங்கிற சத்தம் ஒரு பாவி கண்களுக்கு தெரிவதற்காக தேவனுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்தார். Now this is the objective of the first footprint. முதலாவது அந்த காலின் தடத்தின் நோக்கம் என்ன? அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த காலிலே ஆணி அடிக்கப்பட்டது நோக்கம் என்ன? எனக்கு அன்பான தெய்வத்தின் ஜனமே, அதுவரைக்கும் மறைக்கப்பட்டு மகாபிரதர் ஆசாரியர் மட்டுமே பரிசுத்தமாக காணப்பட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாசத்துல பாவின் கண்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. பாவி சொல்கிறான், அதோ
மறைக்கப்பட்டதை தேவன் அங்கே வெளியே கொண்டு வந்தார். கல்லறைகள் திறந்தது. கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்த சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டுக்காக எழுதப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், அதாவது ஆதாமில இருந்து கடைசி வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபில் இருந்து தாவீதில் இருந்து எல்லா பரிசுத்தவான்களுக்குமே பழைய ஏற்பாட்டில் யெகோவா, மேசியா, தேவன கர்த்தர் அந்த நாமத்தில் நாம இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் என்ன நாமம்? புதிய நாமம், மறைக்கப்பட்ட நாமம், புதிய நாமம். இப்போ அவன் அடக்கம் பண்ணப்பட்ட நாமம் மேசியா நாமம், அவர் வாழ்ந்த நாமம் யெகோவா நாமம், அவன் அடக்கம் பண்ணப்பட்ட நாமம் கர்த்தருடைய நாமம். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நாமத்திற்கும் உயிர் தெழுந்த நாமத்திற்கும் மத்தியிலே வார்த்தை மாம்சமாக இருந்தது. பாவம் மன்னிக்கப்பட்டு இருந்தது. மீட்பு வந்து விட்டது. தேவன் மாம்சம் வெளிப்பட்டு விட்டார். நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. தீர்க்க தரிசனம் முத்திரிக்கப்பட்டு விட்டது. கன்னிகை கர்ப்பவதியாகி விட்டார். வனாந்த சட்டம் வந்து விட்டது. அதற்கு பிறகு சட்டம் வர வேண்டும். அந்த சட்டமானது பழைய ஏற்பாட்டிலே மரித்த அத்தனை பரிசுத்தவான்களையும் இயேசு கிறிஸ்து மறைக்கப்பட்ட புதிய நாமத்திலே உயிரோடு எழுப்பினது. இதுவே முதலாம் காலடியின் நோக்கமாக இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்னால் அவர் இன்றைக்கும் அதையே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. Jesus Christ is same yesterday, today and forever. Never let him pass away, but his word will never pass away. Hallelujah. 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 இனி உலகத்தில் இன்னல் பெருகிடுவே. இனி உலகத்தில் இன்னல் பெருகிடுவே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மாறேவிட ஒன்று மன்ன ஜனத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளில் மாறேவிட ஒன்று மன்னவர் ஜனத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளில் அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை, ஆனந்திக்கும் சபையே. Hallelujah. God can put new things in there. நல்ல பைபிள் படிக்கணும். இப்போ அவன் உயிரோடு எழுதிட்டான். இப்போ உயிரோடு எழுந்தினவன் நேற்று ராத்திரி நான் பேசினேன். இவர் உள்ள அடக்கம் பண்ணிருக்கிறாரு. கல்லறையில் ஒரு விட்டு எடுத்து உயிரோடு இருக்கிறான். இவர் மரணத்தை சார்ந்து இருக்கிறாரு. அவன் பக்கத்து கல்லறையில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். ஆனா என்ன செய்யல? கல்லறை விட்டு வெளியே. அவன் கல்லறை விட்டு வெளியே வரணும்னா கல்லறையில் வைக்கப்பட்ட கர்த்தருடைய சரீரமானது பரதீசில சில வேலையை பார்க்கணும், பாதாளத்தில் சில வேலையை பார்க்கணும், பரலோகத்தில் சில வேலையை பார்க்கணும், மத்திய ஆக சில வேலையை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து அவன் முடித்து எழுப்பின பிறகுதான் யார் எழுப்ப முடியும்? ஏற்கனவே மரித்தவன் எழுப்ப முடியும். இப்போ கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்தராக மகிமைப்படுகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் எழுப்பின பரிசுத்தவான் எல்லாரும் ஜென்ம சரீரத்தோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஆவிக்கிற சரீரத்தோடு வந்தானா, இல்ல மகிமை சரீரத்தில் வந்தானா, இல்ல மறுபந்த சரீரத்தில் வந்தானா, இல்ல புதிய சரீரத்தில் வந்தானா, இல்ல ஜீவன சரீரத்தில் வந்தானா, இல்ல தேவ சரீரத்தில் வந்தானா, எந்த எப்படியா வந்தான்? இப்படி எல்லாம் கேட்டாத அர்த்தம். அப்புறம் சபை நடத்தணும். கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்தராக
நல்ல பைபிள் படிக்கணும். இப்போ படிங்க மத்திய 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்கிறான். அநேகர் காணப்பட்டார்கள். அர்த்தம் என்ன? That is very important things. இப்போ இந்த உயிர்த்தெழுதல் மறுரூபம் டிரான்ஸ்பிகரேஷன் நைட் பேசுறேன். சாயல் மாறுது. உயிர்த்தெழுதல் பழைய சரீரத்தை விட்டு புது சரீரத்துக்கு வந்துடுறான். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல அடுத்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனா அந்த பரிசுத்தவான்கள் சரீரத்துல அடுத்த நிகழ்ச்சி நடக்காது. ஐ வாண்ட் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூட்ட வீட்டுல போவாரு. ஆனா உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான் எங்க போக மாட்டான்? போக மாட்டான். அப்ப போறதா இருந்தா அவரு அந்த எம்மால் சீசன் போய் வீட்டுக்குள்ள போகும்போது பரிசுத்தவானை கூட்டு போயிருப்பாரு. ஆனா பரிசுத்தவானை எப்ப கொண்டு வருவாரு? 1000 பரிசுத்தவான கர்த்தர் வருகிறார். அந்த 3 வருகிறதா, அந்த பகிரங்க வருகிறதா, இவன் அவங்க கூட வருவாரே தவிர இந்த ரகசிய வருகையில, இந்த தியோபனி பாடியில, இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல கூட்டு வீட்டுல போகும் பொழுது எந்த பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தை தவிர அவரோடு கூட கூட்டு வீட்டுல பேசுவதற்கு அந்த மாம்சத்துக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவன் இன்னும் ஜீவபரிசுத்த கனியை புசிக்கவில்லை, இன்னும் புதிய நாமத்தை தரித்துக் கொள்ளவில்லை, இன்னும் மெய்யான சரீரத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, இன்னும் பரலோகம் அவனுக்கு திறக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெருசு. இது என் மூளை இல்ல. பரலோக தேவன் இறங்கி இந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. It's very important, my dear friends. Listen very carefully. Listen the message very carefully. Now, இப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அக்கௌண்ட் டேரேட். இப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் பூமிக்கு வந்த பிறகுதான் நல்ல கவனிக்கணும். அதுக்கு பிறகுதான் இவர் வெளியே வர கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுறார். இப்ப கல்லறை விட்டு வெளியே வந்த அரிமத்தவரை யோசிப்பார் சுற்றப்பட்ட அந்த சரீரத்தோடு வெளியே வந்திருப்பார். ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பார். அப்படியானால் அந்த அரிமத்தவரை யோசிப்பார் சுற்றப்பட்ட அந்த சரீரத்துடைய காலத்தடத்திற்கும் இன்னைக்கு எம்மாவூர் சீசன் நடக்கிறார் இல்லையா, இந்த காலத்தடத்துக்கு மத்தியிலே 7 பாதைகளை, 7 திரைகளை, 7 நிகழ்வுகளை பரலோகம் குறித்து வைத்திருக்க கண்டேன். ஹல்லேலூயா. முதலாவதாக ரட்சிப்பு முடிந்தது, மன்னிப்பு முடிந்தது, மீட்பு முடிந்தது, பரலோகம் முடிந்தது. ஆமென். மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, உயிர்த்தெழுதல் நடந்தாகிவிட்டது, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்கிற நிகழ்ச்சியை பரலோகம் அந்த சரீரத்தில் சர்டிபிகேட் பண்ணினபடினாலே முதலாவது காலடி தடத்தை முடித்துக் கொண்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாம்சம் இன்னைக்கு 2வது காலடி தடமாக எம்மாவூர் சீசனோடு நடக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது காலடி தடம் இனி லாஸ்ட் எடுப்பதற்கு இந்த காலடி தடம் போகாது, தண்ணீர் ரசமாக்குவதற்கு இந்த காலடி தடம் போகாது, பத்தினை குடனுக்கு கண்ணை திறப்பதற்கு இந்த காலடி தடம் போகாது, அத்திமரத்தை சபிப்பதற்கு இந்த காலடி தடம் போகாது. இந்த காலை நீ சிறுவேலையை மாட்டி ஆணிடிக்க முடியாது, இந்த காலை நீ கல்லறை சுற்றி வைக்க முடியாது. ஆகவே முதலாவது காலடி தடம் என்பது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியிலே, 2வது காலடி தடம் ஜீவனுக்கும் நித்தியத்துக்கும் மத்தியில் நடக்க கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, I am talking about the footpath of the Lord Jesus Christ, not for the world. முதலாவது காலத்தோட வேறு, வார்த்தையுடைய 2வது காலத்தோட வேறு, வார்த்தையுடைய 3வது காலத்தோட வேறு. இவ்வளவு நேரமும் I spoke about the first footprint of the Lord Jesus Christ. இவ்வளவு நேரமும் வார்த்தையுடைய முதலாவது காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். Now we are going to talk about the second footprint, that is in Luke chapter 24, verse 31. லூக்காஸ் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் படிங்க. 24
31. எஸ். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு எப்பா அது முந்தி படிப்பா. அவ்வளவு கூட நடந்து போனாரு. இப்படி இருந்தா என்னையா பண்றது? 24:15 இப்படி அவர் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இதோ எப்படி படிப்பா? 24:15 படி. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். இவன் லாசருவ கல்லறைக்கு நடந்து போன அந்த கால் அதோட நோக்கம் வேற. இப்போ இன்னைக்கு நடந்து போறாருல்ல, இந்த நடைபெறத்த நோக்கம் வேற. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சிலுவையில் அடிக்கலாம், துணியை சுத்தலாம், கார் சுத்தலாம், அவர் தூட்டலாம். பட் திஸ் ஃபுட் இந்த காரியத்துக்கு வந்த பிறகு அந்த காரியத்தோட கல்லறையோடு முடிந்தது. The first fruit as we start in the Sabbath. வார்த்தை மாம்சத்துடைய முதலாவது காலத்தடம் கல்லறையோடு நிறுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. It was done. அப்படியானால் மரணமில்லாத ஒன்று அந்த மாணிக்கத்தை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தோலும் அந்த காலும் அந்த மாம்சம் வேண்டுமே. Second important thing you should listen, my dear friends. ரெண்டாவது கவனிக்கணும். என் மாம்சத்தை புசித்து சொல்லுங்க, என் மாம்சத்தை புசித்து என்கிட்ட பங்கில்லைன்னாரு. அதே மாதிரி மேல வீட்டுல இது உங்களுக்கு சிந்த ரத்தம் சொன்னாரு, இது என்ன மாம்சம் சொன்னாரு. அப்போ புசித்த மாம்சத்தை அடிமத்தான யோசிப்பு துணியிலே சுற்றி கல்லறைக்குள் வைக்க முடியுமா? வைத்தது எப்படி? அப்படி என்று சொன்னால் அப்போ புசித்த மாம்சம் என்ன? கம்யூனிஸ்ட் கொடுத்த மாம்சம் என்ன? அடக்கம் பண்ணப்பட்ட மாம்சம் என்ன? உயிர்த்தெழுந்த மாம்சம் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்றால் என்ன? ஹல்லேலூயா. பதில் சொல்லுங்க சார். ஆன்சர் மை क्वेश्चन. அப்போஸ்தலர் புசித்த மாம்சத்தை அறிவத்தவரை யோசித்து எப்படியா கல்லறை வச்சு கட்ட வைக்க முடியும்? How is it possible? என் மாம்சம் மெய்யாரமான சொன்னாரு, என் ரத்தம் மெய்யாரமான சொன்னாரு, இதுல புசிக்காத பங்குன்னு சொன்னாரு. சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. இதெல்லாம் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்கள். அவர் கேள்வி கேட்டு அவரே சொல்லிக் கொடுத்தார். அவரை மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் நான் பார்த்ததும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. அவரை மாதிரி ஒரு டீச்சர், அவரை மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் பர்சன், அவரை மாதிரி பியூட்டிஃபுல் பர்சன், அவர் ஒரு ரியல் லவ்விபிள் ஹார்ட். நோபடிஸ் இன் தி வேர்ல்ட். வானத்தில் இல்லை, பூமியில் இல்லப்பா. கர்த்தர் வெளியேறப்பட்ட மாறாத பரிசுத்த நாம் மகிமைப்படுத்தார். அப்போ நல்ல கவனிங்க. அந்த முதலாவது காரணத்தை மரணத்தின் சீரியலில் சுற்றப்பட்டு உள்ள வச்சாச்சு. இப்போ ரெண்டாவது இந்த நல்ல கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15 நடந்து போனார். நடந்து போனார். இந்த கால நடந்து போனார் தமிழ போட்டது இல்ல. இந்த கால நீ என்ன சிலுவையில் ஆடி அடிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இம்பாசிபிள். இனி மேகத்தில் ஏறி பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நீ ஏற்கனவே பார்த்த காரியத்தோட வேற, நீ ஏற்கனவே தொட்டு வசனத்தை வல்லவரோட அவர் வேற. யோசிப்பு கடத்திட்டு உட்கார்ந்து 11ஆம் மணி வேளையில ஒரு நேசிக்க காரியத்தை சொன்னாரு, அவர் வேற. அவருடைய காரியத்தை முடித்து விட்டார். பரலோகத்தை முடித்து விட்டது, பரலோகத்தை நிறுத்தி விட்டது. ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சமாக இயேசு முதலாவது கால் கல்லறையோடு நிறுத்தப்பட்டு விட்டது சொல்லுகிறேன் வசனத்தின்படி. ஹல்லேலூயா. Now அவன் அடிக்கலாம் பிரதர், அப்ப எப்படி வெளியே வந்தாரு? சார், that is the consummation power, that is the reconciliation power of God. Hide in the secret of God. தேவனால் ரகசியத்தை மறைக்க முடியும், தேவனால் ரகசியத்தை பேச முடியும், தேவனால் மட்டும் ரகசியத்தை காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் பேச சொப்பனம் அல்ல, தரிசனம் அல்ல, ஞானதரிசனம் அல்ல, சுவிசேஷம் அல்ல, இது தேவ ரகசியம். ஹல்லேலூயா. Because
ஜூலை 24 தேவ ரகசிய இடத்தை கண்டு அந்த இடம் காண்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தேவ ரகசியம் மறைக்கப்பட்டவைகள், பேசப்படாதவைகள், சொல்லப்படாதவைகள், கேட்கப்படாதவைகள், யார் கண்டு காணாதவைகள், தொடக்கூடாதவைகள், நெருங்க முடியாதவைகள், உலகத்துக்கு அனுப்பப்பட்டு பேசப்படுவதை கண்டு ஹalleluya ஹalleluya. The great God is with us. What a wonderful God. இரக்கமான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த இரண்டாவது பாதை தான், இந்த இரண்டாவது காலகட்டம் தான் வார்த்தை மாம்சமானது கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது எப்படி நடக்க வேண்டும் என்பதை போட்டுவிட்டு சென்றது. கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது தான் மணவாளன் எப்படி நடந்து போறார் என்பதை வெளிக்காட்டுச்சு. நம்ம இப்படி பாக்குறீங்க. அத turn the book of first Peter. நாமோடைய பாதையில் தொடர்ந்து வரும்படி படிங்க. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு மேல படிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வெளிநடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய அந்நியங்களை அறிவிக்கும்படிக்கு கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், நம்ம யாரு? அந்நியரும் பரதேசிகளும். தேவனுடைய வார்த்தை பெற்றவன வேற என்ன சொல்லுதுப்பா? அந்நியனும் பரதேசி. அப்போ நம்மளை பார்த்து உலகம் என்ன சொல்லும்? உலகத்தை சொல்லும் பரதேசி கூட்டம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளை, நான் நமக்கு காலத்துக்கு வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப ரெண்டாவது இந்த காலத்துக்கு தலை வரீங்க. இந்த செகண்ட் ஃபுட் பார்த்து தான் அழுத்தமா பேசுறது விரும்புறேன். இந்த ரெண்டாவது காலகட்டத்துல தான் ஏற்கனவே சிந்தப்பட்ட ரத்தமும் கசிந்து கொண்ட ரத்தமும் நம்முடைய கண்களுக்கு மறைவாக மறைக்கப்பட்டது. இந்த இரண்டாவது காலகட்டம் தான் நித்தியத்தில் இருந்து நித்தியத்துக்கு போகிற பாதையை நமக்கு காண்பித்தது. அல்லேலூயா. எப்படி? நித்தியத்தில் இருந்து இதுக்கு முன்னால 3 காரியத்தை தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். வாசிங்க ரெவலேஷன் சாப்டர் 2. வெளிப்பட்ட விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் Revelation chapter 2 the verse 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு காதுள்ள கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசி மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆமென். 12 அந்த ஜீவவிருட்சமான 12 விதமான கனியை கொடுக்கும். அதை புசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஜீவவிருட்சத்தின் அதிகாரம் பெற்ற ஒரு சங்கதி உண்டு. நல்லா கொண்டு எத்தனை? 3 பேர். யாரெல்லாம்? ஜீவவிருட்ச கனியை புசிக்கிற கூட்டம் உண்டு. அந்த ஜீவவிருட்சம் வந்து மாதந்தோறும் புது புது கனி கொடுக்கும்ல, அந்த கனியை அதை புசிக்கிற கூட்டம் உண்டு. ஜீவவிருட்சத்தின் மேல இதுல யாருப்பா? இந்த நல்லா கவனிங்க. ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறது யாருக்குன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரதீசில இந்த ஒரே விதமான ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஜென்ம சங்கதிக்கப்பட்டு ஆவிக சரீரத்துக்கு காத்திருக்காமல்ல, கிறிஸ்து சபையில் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜென்ம சரீரத்தை விட்டு ஆவிக சரீரத்தை பெற்ற உடனே அவன் 12 விதமான கனிகளை புசிப்பான். ஆனால் ஆவிக்குரிய முதல் பெற்ற நாம்
தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளும் பொழுது ஜீவசத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நல்ல பைபிளை படிச்சு பாரியா. அதனால யாருக்கு பிசி கொடுக்கல. பழைய ஏற்பாட்டில் எழுதுற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பரதீசு மத்தியில் உள்ள ஏன் அவனுக்கு ஜென்ம சரி இல்லை, அவன் ஆவிக்கு சரி பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவன் பரலோகத்தை விட்டு கிளம்பணும்னா அவன் ஜென்ம சரி விதைக்கப்பட்டு ஆவிக்கு சரி எழும்பல. அப்போ அவன் பரதீசை விட்டு மேல கிளம்பணும்னா அந்த பயணத்துக்கு அவன் ஊட்டச்சத்து வேணும்னா இந்த ஜீவச்சத்து கனி அவனுக்கு கொடுக்கப்பட்டு அங்க இளைப்பாறு இடத்துல வைக்கப்பட்டு புதிய நாமம் அவனுக்கு சொல்லப்பட்டு தேவ ரகசியம் பேசப்பட்டா மட்டும்தான் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பரதீசை விட்டு பரலோகத்தை விட்டு செல்ல முடியும் என்று சொல்லி சத்தியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஹalleluya, ஹalleluya. உண்மையாக ஊழியம் செய்ய உன்னத அழைப்பை இந்திரே. உண்மையாக ஊழியம் செய்ய உன்னத அழைப்பை இந்திரே. தவறாமலே காத்த கரத்தில் தருவே என் ஆவியை நான். என் வாஞ்சை உயர்ச்சியோர் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தமே இல்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தமே இல்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகங்கால் இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும்பா. பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுப்பின பரிசுத்தவன் யாருக்குமே அவன் ஜென்ம சரீரத்தில் விதைக்கப்பட்டு ஆவிக்கிற சேர்த்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதனால்தான் அவன் பரிசுத்த நகரத்தில் இன்னைக்கு ஒரு காத்து கிடக்கிறான். அவன் பரிசுத்த நகரத்தை விட்டு பரதீசை விட்டு கிளம்பணும்னா ஆதாம் இழந்து போன சுடலைப்பட்டதால் மறைக்கப்பட்ட அந்த ஜீவசத்தின் கனியை புசித்தால் மட்டுமே அவன் பரதீசில விட்டு கிளம்ப முடியும் என்பதற்காக ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக ஜீவசத்தின் கனியை தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya. இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாய் சபைக்குள்ள ஜென்ம சரீரம் வைக்கப்பட்டு ஆவியின் சரீரத்தை பெறுகிறவனுக்காக அந்த ஜீவசத்தை 12 விதமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக மாற்றி 12 விதமான அந்த வரங்கள் ஊழியங்கள் அவனவன் தந்தன வரிசையில் புதுப்பிக்கப்பட்டு அந்தந்த மாதத்துக்கு கனியை புசித்து அவன் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு விருந்தாளிகளாக மாற்றப்படுகிறார். ஹalleluya. ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தை பார்ப்பதற்கு பார்வையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நாமோ தேவ சாயலை பெற்றுக்கொண்டு ஜீவத்தின் அதிகாரத்தை பெற்று பரிசுத்த ஸ்தலத்திலே ஆட்டுக்குட்டியோட விருந்தாளியாக உட்கார போகிறோம். ஹalleluya, ஹalleluya. பணிவிடைக்காரன் வேறு, பார்வையாளர் வேறு, விருந்தாளி வேறு. ஆட்டுடைய கல்யாணத்திலே பணிவிடைக்காரன் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான், ஆட்டுடைய கல்யாண வீட்டிலே பார்வையாளர் ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கு சரீரத்தை பெற்றவர். உயிரோடு இருக்கிற நாமோ பரிசுத்த ஸ்தலத்திலே ஆவி மனவாட்டி இணைகின்ற பொழுது அந்த நித்திய ராஜ்யத்திலே விருந்தாளில் உட்கார்ந்து இருப்போம். ஆட்டுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு பார்க்க வந்து எழுதி சொல்ல கேட்டு இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது, அவனிடத்தில் வாசப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. தேவன் வாசப்படுகிற காலத்திலே நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம். தேவன் வாசப்படுகிற காலத்திலே நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம். இவ்வளவு செய்தியும் அவர் சும்மா தரலப்பா, சும்மா தரல. அதனால சக்தி கண்டிப்பா செய்யும்பா. அண்ணா சேர்ந்து பேசுற மாதிரி யோசிப்பு கண்டு சொக்கணும். அவனுக்கு குளிர போட்டா என்ன, நாடு கடத்தினா என்ன, 20 வெள்ளிக்காசு வித்து போட்டா என்ன. அது ஒரு ரகசியம் என்னன்னா
அதாவது அவனோட வஸ்திரத்தை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதை முக்கிய ஆட்டு காட்டிட்டான். யாக்கோபு. யாக்கோபு யாரு? ஆபிரகாமுக்கு பேரன். வாக்கு தத்தத்தை பெற்றவர். பர்வத்துல ஏணியில இருந்து சத்தத்தை கேட்டவன். ஏன் அவன் சொல்லிக்கலாமா ஆண்டவர்? யாக்கோபு அழாத, உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிருக்கலாமே. உன் பிள்ளை என்ன எழுதி விட்டான். ஆமா. இப்போ வஸ்திரமோ யோசேப்பின் வஸ்திரம், ரத்தமோ யோசேப்பின் ரத்தம் அல்ல. நல்லா கவனிக்கணும். யாக்கோபு பேர் உள்ள அந்த வஸ்திரத்துல வஸ்திரம் யாருக்கு வஸ்திரம் தான் சொல்லுங்க. யோசேப்பு வஸ்திரம். ஆனா ரத்தம் யாருக்கு ரத்தம் இல்ல. அவனோட ரத்தம். அப்போ வஸ்திரம் யோசேப்பின் வஸ்திரம், ரத்தம் யோசேப்பின் ரத்தம் இல்ல. நல்லா கவனிக்கணும் பிரதர், நல்லா இந்த ரகசியத்தை தெளிவா கவனிக்கணும். ஆனா யாக்கோபு என்ன சொல்றான்? இது என் யோசேப்பின் ரத்தம். ஏன்னா வஸ்திரத்தை பார்த்து ஏமாந்துட்டான். உலகம் இன்னைக்கு அப்படியே ஏமாந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் நீ 24 hours குடிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வேசத்தனம் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு ஏசு ரத்தத்தை குடிச்சிட்டியா சார்? நல்லா கவனிக்கணும். வஸ்திரமோ யோசிப்பின் வஸ்திரம், ரத்தமோ சிருஷ்டின் ரத்தம். அது யோசிப்பின் ரத்தம் இல்ல. இதை பத்தி யார் ஏமாந்துட்டா? ஏமாந்துட்டான். அது இருக்கிறான். எம்மோனே வேண்டியே, என் செல்லவே வேண்டியே. அவன் ராஜாவா இருக்கிறான். அவன் எங்க இருக்கான்? அதே போல ஆண்டவர் அழுத்துக்கிறான். அவன் ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஆட்டுக்குட்டியானவராய் மணவாளனாய் பூமிக்கு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழுகிற இயேசு வேற, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வேற. ஹல்லேலூயா, நண்பா. நீ அழுகிற இயேசு கிறிஸ்து வேற, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வேற. Nobody can stop this message. அதனால ரொம்ப கவனமா நம்ம இன்னைக்கு வேத வாசிக்கணும். இப்போ ரொம்ப தெளிவா பார்க்கணும். வாசிங்க வெளிப்படுத்தல் 2:7. ஆவியான சபையில் சொல்லுகிறதை காதுடன் கேட்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீச மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது. அப்போ ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறவன் எவன் ஜென்ம சரீரம் இல்லாம ஆண்டோட மகாசேன பழையப்பட்ட பரிசுத்தவான்கள் பரதீசிலிருந்து வெளியே எழுப்புவதற்காக அவன் புசி கொடுக்கப்படுகிறது. 1 Corinthians 15:53 படி ஜென்ம விதைக்கப்படும் எழுந்திருக்கும் சொல்றாங்க. அவனுக்காக இந்த ஜீவவிருட்சமானது 12 விதமான கனி கொடுக்குது. அதை அவன் புசிப்பான். ஆனா உயிரோடு இருக்கிற நாம, அவருடைய விருந்தாளிகளா இருக்கிற நாம, ஆவி மனவாட்டின் மகா பரிசுத்தம் இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே விருந்தாளி இருக்கிற நீரும் நானும் இந்த மகாபுரி சத்தத்தை கேட்கிற உனக்கும் எனக்கும் மண்ணோடு செயல் அணிந்திருக்கிறது போல வானோட செயல் அணிந்து கொள்வோம். எங்க வாக்கு நிறைவேறுகின்ற பொழுது அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை நேசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்கிற வசனம் நிறைவேறுகின்ற பொழுது சிருஷ்டி சோதனை பெற்ற பிறகு, தேவனிடத்தில் வெளிப்பட்ட பிறகு, ஆட்டுடைய மனைவிக்கு கல்யாணம் முடிந்த பிறகு, ஆவி மனவாட்டி இணைந்த பிறகு, காலத்தில் சத்தியம் கடைசி வெளிச்சமும் இந்த மகாபுரி திரையும் அங்கே நிற்கின்ற பொழுது இந்த சத்தத்தோடு ஒரு சந்ததி நிற்கும் என்று சொன்னால் அவனே அந்த சந்ததியே ஆட்டுக்குட்டியான விருந்தாளியே இருப்பான் என்று சத்தியத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. இவனுக்கு தான் ரெவலேஷன் 22 the verse 40. வெளிப்படுத்தல் 22:14. ஜீவனுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. நல்ல கவனிங்க. இப்போ வாசல் வழியா ஆட்டுக்குட்டியால கல்யாண விருந்தாளி உள்ள போனா அங்க சர்டிபிகேட் இருக்கும். எப்பா நீ ஜீவத்துக்கு நீ புசித்தவனா அங்க போய் நில்லு. நீ 12 விதமான கனியை புசித்தவனா அங்க நில்லு. நீ அதிகாரம் பெற்றவனா உள்ள போ. அதுக்கு வாசல் வைக்கிற பேசுற புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ இந்த ஜீவத்து அடிப்படையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிரகாரத்துக்கு வெளியே இருப்பான், வேலைக்காரன் இருப்பான்.
ஏன்னா அவன் சிறுசினுடைய ரத்தத்தை சிந்தி சிந்தி பாவம் மூடப்பட்டவன். அவன் ஜென்ம சிறை கிடையாது. சார், பழைய ஏற்பாட்டோட பரிசுத்தர் ஒருத்தருக்கும் ஜென்ம சிறை கிடையாதுப்பா. ஹalleluya. பாவம் மூடப்பட்டவனுக்கு எப்படிடா ஜென்ம சிறை கிடைக்கும்? பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு தான் ஜென்ம சிறை கிடைக்கும். அவன் பாவம் மூடப்பட்டவன். கிறிஸ்து சரீர சபைக்குள்ள இருந்தா பாவம் மன்னிக்கப்பட்டவன். நாமெல்லாம் பாவத்தை மறக்கப்பட்டவன். ஹalleluya. நம்ம பாவத்துக்கு எங்கே வீசிட்டார் ஆண்டவர்? அவனுக்கு ஜீவத்துக்கு கனி. பாவம் மூடப்பட்டவனுக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு 12 விதமான விருட்சத்தின் கனி, 12 விதமான கனி புசிப்பான். பாவத்தை பரிகரிக்கப்பட்டவன் அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோன்னு சொல்லப்பட்டது போல நம்ம அக்கிரமத்தை பாவம் எண்ணாம இருக்கிறதால தேவன் ஜீவத்துக்கு அதிகாரத்துக்கு கொடுக்கிறார். இந்த ஜீவத்துக்கு அதிகாரம் பெற்றவன் தான் ஆட்டுக்குட்டியோட கல்யாண வீட்டுல விருந்துக்குள்ள போவான். நல்ல மண்டல ஏத்திக்க. ஹalleluya. அங்கே பாவம் மூடப்பட்டவனுக்கும் அனுமதி இல்லை, பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கும் அனுமதி இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஒருவருக்கும் ஜென்ம சிறை கிடையாது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஜென்ம சிறை உண்டு. ஜென்ம சிறை இல்லாதவனுக்கும் ஜென்ம சிறை பெற்றவனுக்கும் ஆட்டுக்குட்டியோட கல்யாண வீட்டுல பங்கு இல்லை என்று சத்தியமே பேசுகிறேன். ஹalleluya. ஹalleluya. சார், இது என் மூளை இல்ல சார். நான் பேசுறது ஏமாந்துடாத. என் மூளை இல்லப்பா. அவர் சொல்லி கொடுத்தாரு, சொல்லி நம்பிட்டே இருந்தேன். நித்திய ஓய்வு அளித்திட்ட தேவா, நித்தம் போற்றி உம்மை துதித்திடுவே. நித்திய ஓய்வு அளித்திட்ட தேவா, நித்தம் போற்றி உம்மை துதித்திடுவே. உம்மோடு சதா காலம் இருக்க ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்தீர். எந்த வார்த்தை உயர்ச்சியோர் என்னை வந்தவர் சேர்த்து கொண்டார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடரே கர்த்தர் தாமே துடைத்து விட்டார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடரே கர்த்தர் தாமே துடைத்து விட்டார். இந்த செய்தியே, இந்த சத்தமே உன்னை இழுக்கலன்னா வானத்திலிருந்து ஒரு தூதன் உன்னை இழுத்து வர மாட்டாடா. நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஹalleluya. இந்த செய்தி சத்தத்தை கேட்டு அதை அவர் அப்படிதான் பேசுவாரு. நமக்கு இருக்கிற கஷ்டம், நமக்கு இருக்கிற பிரச்சனை சாவு எனக்கு என்ன, எனக்கு என்னடா, எனக்கு என்ன. உண்மையானவை புத்தியுள்ள கணக்கு பார்ப்பான். ஓ, தேவன் ரகசியத்தை பேசுகிறார். தேவன் மனமாட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதி சீக்கிரம் அவளை கூட்டிக் கொண்டு போய்விடுவார். வாசலிலே லூசிபர் நிற்பான். உலகம் கால்கள் மூடப்படும். பட்டயத்து விரவர் பட்டயமும் ராஜதுர்ம ராஜம் எழும்பும். நட்சத்திரங்கள் கீழே விழும். பூமியான பச்சையுமே நம்முடைய வெள்ளியும் பொன்னும் துருப்பிடித்து தெருக்களில் வீசப்படுமே. அதுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் இது அல்லவா சத்தியம், இது அல்லவா உண்மையை சொல்லி வருகிறான். பாக்கியவா, பாக்கியவா, பாக்கியவா. ஹalleluya. எனக்கு என்னப்பா, உனக்கு ஒரு சாப்பாடு பெருசு, எனக்கு சக்தி பெருசுடா. உனக்கு ஒரு பாசம் பெருசு, எனக்கு பரலோகம் பெருசு. உனக்கு ஊழியம் பெருசு, எனக்கு கிறிஸ்து பெருசு. அவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறான். புத்தியோட கணக்கு பார்க்கணும். இன்னைக்கே முடிவெடுக்கணும். ஜீவனா மரணமா, உள்ளையா வெளியா, அது எங்களால முடியல. எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன, ready to go. அதாவது சாரி பார்த்து உதவிட்ட போய் எலியா ஒரு அப்பத்துக்கு சாப்பிட்ட உடனே நான் பிச்சைக்காரன் நினைச்சுட்டு இருக்கீங்களா? அவனை ஆசிரியக்கணும், உலகத்தையும் தணிக்கணும். எங்க இருப்ப தேவனை திட்டம். அதாவது அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். இப்ப நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த 2வது பாதத்துல தான் இது எல்லாம் பூமியில நடந்து முடிஞ்சாதான் இந்த நித்தியத்துக்கு போகிற பாதையில ஏற்கனவே ஒரு காலத்தை நான் கண்டேன். 2021 ஜூலை 24 ஒரு காலத்தை கண்டேன். அந்த காலத்தடமானது நித்தியத்திலிருந்து நித்திய போகிற பாதையிலே போக கண்டேன். அங்கே ரத்தம் தெளிக்கப்பட கண்டு, அங்கே ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிற கண்டு. இப்போ தேவனால்
என்னை கொண்டு பேசப்பட்டு இந்த சத்தியங்கள் இந்த பூமியிலே உன் காதுகளுக்கு கேட்டுவிட்டால் அந்த கசிந்து கொண்ட ரத்தத்திலும் அந்த தெளிக்கும் ரத்தத்திலும் போடப்பட்ட காலிடத்திலே 2026 ஆண்டு காலம் மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் நிறைவேறினபடினாலே வார்த்தையின் காலோடு சத்தியத்தின் காலம் இணைந்து விட கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை பேசாத செய்தி, தீர்க்கதரிசி பேசாத செய்தி, மறைக்கப்பட்ட தேவ ரகசியத்தை உன் காது கேட்டுவிட்டால் மரணம் தேவன் விழுங்கப்பட்டு விட்டது, ரகசியம் நிறைவேறிவிட்டால், சிருஷ்டி சோதனை பெற்று விட்டால், தேவனுக்கு வெளிப்பட்டு விட்டால், மனைவி ஆயத்தமாகி விட்டால், அதிகாரி வெளிச்சம் வந்து விட்டால், அணைய விளக்கு வந்து விட்டால், காலத்தின் சத்தியம் கணேசன் விளக்கோடு இணைந்து விட்டால், நல்லா முடிவு என்ன? முடிவு என்ன? யோசித்து பார்த்தாயா? சிந்தித்து பார்த்தாயா? ஒரு நாள் கணக்கு பார்த்தாயா? புத்துள்ளவனாக இருந்தால் நீ கணக்கு பார்த்திருப்பாய். வாட் எ வண்டர்ஃபுல் காட். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, தேவன் உலகத்தில் God will never come to, தேவன் எப்பவுமே பண்டிகைக்கு வர மாட்டாரு. அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் இப்படி வருஷத்தோறும் குட் ஃப்ரைடே வரும், ஈஸ்டர் வரும், சர்ச் நடத்துவோம், பிரியாணி சாப்பிடுவோம். சார் நோ சார், நோ 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 நோ. There is an end for every prostration. எல்லாவற்றுக்கும் முடிவு செய்ய மாட்டேன், எல்லாவற்றுக்கும் முடிவு செய்ய மாட்டேன் சார். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தேவனுடைய காரியத்தை மாற்றி அமைத்திருக்கிறார், தேவனுடைய பரிமாணத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவுள். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, I love my father very much. தகப்பன் அதிகமாக நேசிக்கிற ஒன்று. சில காரியத்தில் பேசுகின்ற பொழுது தெளிவாக சொல்லுவாங்க, நான் நம்பின சத்தியம் எப்படி வைத்தாலும் பரவாயில்லை, என் லைஃப்ல நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். நம்புறியாடா? எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த இம்மைக்காக மாத்திரம் ஐயோ இப்படி பேசுனா அவன் சொல்லுவானோ, ஐயோ போட்டியா கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தர் பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம். இன்னைக்கு நாளைக்கு போத்தானே செய்யும், போட்டுமே போட்டுமே. இன்னமோ இது மான பெருசு உலக பெருசு அது செய்யப்பட்டார். இரு, எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன, எனக்கு என்ன? ஹல்லேலூயா. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோர். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர், தாம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோர். உழைத்திடுவோம் மிகவும் ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிகவும் ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த ஆத்துமரே சரை புகழ்ந்திடுவே, எந்த ஆத்துமரே சரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னெல்லாம் முடியுமோ சார் எல்லாம் செய்து பாருங்க, சத்தியம் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. சிங்கத்தை அவுத்து விட்ட உடனே, தானியத்தை உள்ள போட்ட உடனே சிங்கம் கடிச்சு தானே செத்துருவான். 7 மணி அக்கினி சூடாக்கி சாத்திரை சாமி உள்ள போட்ட உடனே அந்த பக்கம் சும்மா இருந்துருவாரு, குதிப்பாரையா உள்ள. ஹல்லேலூயா. 4வது சாயல் தேவகுமாரனை பரிந்து காண்கிறேன். சார், நீ பார்க்கிற பாலபிரேசோட பரலோகத்தை கண்டே. கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு உறவு இருப்பவன் யாரோ? எலியாவின் தேவன் எபிரேசரின் தேவன், பவுலின் தேவன் பாரிவேசரின் தேவன். எப்படி கைவிடுவான்? எப்படி நினைக்க பார்ப்பான்? எப்படி தோற்று போவோம்? இஸ் இட் பாசிபிள்? God is with us. God is with us. இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி நகர மாட்டான். பேச்சை நாம் மனவாட்டி கேவலமான படப்படாத. ஹல்லேலூயா.
ஏமாத்துக்காரனும் திருடனும் கொள்ளைக்காரன் ஊழியத்தில் இருக்கவே முடியாது. ஆண்டோட கனியோட பொறுத்தப்படுது. உங்க யுத்தம் ஜெயிக்கணும் ஆண்டவரே, ஆகாரம் தூக்க ஆண்டவரே, யூதாஸ் தீர்த்து ஆண்டவரே, சக்தி ஓங்க வேண்டும், இந்த கரை ஓங்க வேண்டும், நாம மையப்பட வேண்டும். இது ரத்த கண்ணி நண்பா. ஹல்லேலூயா. ஆண்டோட ஏமாத்தத்தை ஊழியத்தில் இருக்கவே முடியாது. ஜாக்கிரதை. The holy of holy, மகா பரிசுத்தத்தில் இருந்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட நின்று இந்த மாபெரும் வார்த்தைகளை பேசி முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் சார். அப்ப பழையப்பட்ட பரிசுத்தவர்களுக்கு ஜீவரட்சத்துக்கு ஏன்னா அவனுக்கு ஜென்ம சரீரம் இல்லை, ஆகவே கொடுக்கப்படும். ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கிற சரீரத்துக்காக கிறிஸ்து சரீரமா சகல அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த கனி கொடுக்கப்படுகிறது. உயிரோடு இருக்கிற நாம ஆவிகசர் பர்வத கணக்கு ஒப்பிக்கப்பட்டபடினாலே, ஆட்டுடைய கனவிற்கு அழைக்கப்பட்டபடினாலே தேவன் நமக்காக வெளிப்படுத்துற புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். வாசிங்க. Revelation 22:14 வாசிங்க. ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கும் ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வாசலுக்குள்ள போறோம்னா உள்ள பண்ணா என்ன டாக்குமெண்ட் இருக்கணும்? the authority over the fruit of life. ஜீவ சுதந்திரம் என்ன இருக்கணும்? அதிகாரம் உள்ள. ஆமென். அப்ப ஆட்டுடைய கல்யாண வீட்டுக்குள்ள விருந்துகாரனா போறோம்னா நாங்க ஜீவத்துக்கு புசிச்சிருக்கோம், அங்க இருக்கணும், வேலைக்காரர்கள் இருக்கணும். நாங்க 12 விதமான கறி புசித்துட்டோம், ரைட்டுப்பா, கல்யாணத்தை பார்த்துட்டு இல்லை, நாங்க அதிகாரத்தை பெற்றுக்கிறோம், உள்ள போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வார்த்தையும் சத்தியமும் அங்கே இணைந்து ஒரு மகா பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அங்கே மரணம் மரித்திருக்கும், சிறுசி சுவாதனை பெற்றிருக்கும், தேவனை பற்றி வெளிப்பட்டிருப்பார்கள், அழிவுடைய அழியாமை சொந்திருக்கும், மனித தேவசாலை பெற்றிருப்பார், ஆவியர் மனவாடி இருந்திருப்பார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மகா பெரிய ராஜ விருந்து நடக்கும். அந்த நல்ல ராஜ்யமான காரியத்துக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான். கைவிடப்பட்டவன் நித்திய நியாயத்திற்காக தூக்கி வீசப்படுவான். செலக்ட் டுடே, டிசைட் டுடே. தேர்ந்தெடுத்துக்கொள், தீர்மானித்துக்கொள். மற்ற காரியங்களை கர்த்தர் என்னோடு அனுப்பும்போது பேசுவேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. ஜோபன் ஓமன். ஹல்லேலூயா. உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? காணாமல் போன ஆட்டை தேடிடுமே பனை போல, காணாமல் போன ஆட்டை தேடிடுமே பனை போல, கருத்தாயென்றுன்னை தேடியவர் அழைக்கிறார். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறார்? ஆளான புவி இன்பம் கண்டு பயந்தோடி நீ அழியாதே. ஆளான புவி இன்பம் கண்டு பாய்ந்தோடி நீ அழியாதே. பூலோக சுகங்கள் மாயை, புவி வாழும் வாழ்வெல்லாம் துன்பம். பூலோக சுகங்கள் மாயை, புவி வாழும் வாழ்வெல்லாம் துன்பம். பரலோக இன்ப இயேசுவை நீ நாடுவாய். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை
கிரேசியஸ் ஃபாதர், மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, பூமியில நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் பேசுன்னு சொல்லி பேசிவிட்டேன் ஐயா. அப்பிரயோஜனமான வேலைக்காரன், கூலிக்காரன், இந்த சத்தம், இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வழங்கட்டும் ஆண்டவரே. பலகீனங்கள், சாபங்கள், வறுமைகள், பிசாசின் மந்திர தந்திர சக்திகள், தூக்கமின்மை, புத்திமயக்கம், சொறி, சரங்கு, புற்றுநோய்கள், எப்பேற்பட்ட பிசாசின் கட்டளை இருந்தாலும் நல்ல ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கல்வாரி சென்றாலும் let them be healed, filled and delivered. Let the Spirit of God fill the power. விடுவி, பாதுகாத்து நாங்கள் ஆண்டவரே. யூதாவது சிங்கமும் தாவீது வேறுமானவர், ஒரு ராஜரிகமான மெய்யான குடியிருந்து உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறீரே, அந்த சத்தத்தை உதவி செய்தீரே, கொடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா கனம், துதி, மகிமை, புகழெல்லாம் உமக்கு செலுத்துகிறார். இந்த தேசத்துக்காக, அதிகாரிகளுக்காக நடைபெற ஆண்டவரே, இந்த எலெக்ஷனுக்காக எல்லாவற்றுக்கும் சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய சித்தமாத்து நிறைவேறட்டும். கனம், துதி மேலோருக்குமா செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாராதி. ஆமென், ஆமென். புவி மீதில் சாயிர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ, புவி மீதில் சாயிர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ, மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனமாட்டியாய் சேர்த்திடவே, மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனமாட்டியாய் சேர்த்திடவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.